கோவையில அமுதன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் இன்னைக்கு ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. இப்ப அமுதனோட அம்மா முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்ம சிஎம் விஜய் அவர்கள் இன்னைக்கு முதலீடு சம்பந்தமா பல விஷயங்களை பேசியிருக்காங்க. அது என்ன மாதிரியான விஷயங்கள்? இதுக்கு முன்னாடி எம் விஜய் அவர்களை அண்ணா அப்படின்னு சொல்லி தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த சீரியல் நடிகை வைஷாலி தாவேகாவுடைய ஆட்சி சரியில்லை, அது மட்டும் இல்லாம இந்த ஆட்சியில ஈபி பில்லாம் தாறுமாறா ஏறி போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அது எல்லாமே உண்மையா இல்ல உருட்டா? அதிமுகவுல ஒரு விக்கெட் விழுந்திருக்கு, அது மட்டும் இல்லாம இதனால அதிமுகவுக்கு ஏதாவது லாஸ் இருக்கா? அவங்க எந்த கட்சியில ஜாயின் பண்ண போறாங்க? அவங்க யாரு? ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு எல்லாராலுமே பரபரப்பா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் அந்த கோவை ஹிந்துஸ்தான் காலேஜ்ல நடந்த அந்த அமுதனுடைய கொலை வழக்கு. அதுதான் அந்த பையன் பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி, அவன் ஹாஸ்டல்ல தான் தங்கி இருக்கான். அந்த பையனுக்கு வயசு 19. அவன் எதுக்காக கொல்லப்பட்டான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயமா சொல்றாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் சைடுல இருந்து சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் பழக்கம் யூஸ் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம விக்கிறாங்க. இத போய் கல்லூரி நிர்வாகத்திட்டையும் போலீஸ்டையும் என் பையன் சொன்னதுனாலதான் என் பையனை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கல்லூரி நிர்வாகமா இருக்கட்டும் இல்ல காவல்துறை, அவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி ஜூலைலயே அமுதன் அங்க ஹாஸ்டல்ல இருக்கும்போது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சமையல்காரரை அடிச்சிருக்கான். அதனால அவனை என்ன பண்ணிருக்காங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. நீ உங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு நீ ஹாஸ்டல் விட்டு வெளியே போ, இதுக்கப்புறமா இந்த காலேஜ் வராத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதையும் மீறி அமுதன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹாஸ்டலை விட்டு வெளியில வந்துட்டான். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட ரூம் எடுத்து தங்கி இருக்கான். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன முடிவு பண்றது அப்படிங்கறதே தெரியல. இப்போ அமுதனோட அம்மா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என் பையனுக்காக குரல் கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உதயநிதி அவர்கள் தான் குரல் கொடுத்திருக்காங்களா. அவங்க தான் என் பையனுக்கான நீதியையுமே வாங்கி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தப்பான ஒரு ஆள் கிட்ட நீதி கேக்குறாங்க. அவங்க கிட்ட எவ்வளவு கொள்ளையடிச்சாங்க இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டாலே அவங்க சொல்ல மாட்டாங்க. நிதியை பத்தி பேசுறதுனா அவங்க எவ்வளவு வேணா பேசுவாங்க. ஆனா நீதிக்கு அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்களுடைய ஆட்சியில நடந்தாலே அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இப்போ ஒரு விஷயம் உதயநிதி அவர்கள் பண்ணுவாங்க, நாங்க எதிர்க்கட்சியா இருக்கோம், அதனால நாங்க அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வேணா இந்த ஒரு விஷயத்த அவங்க பண்ணலாமே தவிர இதுக்கான நீதியை உதயநிதி அவர்களால வாங்கி தர முடியாது. இன்னொரு விஷயம், தாவேகாவுடைய சைடுல இருந்து நம்ம சிஎம் விஜய் அவர்கள் இத பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த லாக் அப் டெத் கேஸ்லயுமே எதுவுமே பேசல. சாரி, எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஆட்சியில இருக்கும்போது மட்டும் சிஎம் விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க. இப்போ அவரோட ஆட்சியில இந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே கண்டுக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம சிஎம் விஜய் அவர்கள் ஒரு போஸ்டாவது போட்டிருக்கலாம், இல்ல இதுக்கான ஆக்ஷன் அப்படிங்கறத அவங்க சைடுல இருந்து எடுத்திருக்கணும். ஆனா இப்ப வரைக்குமே அவங்க ஏன் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல அப்படிங்கிறது தெரியல. தயவு செஞ்சு சிஎம் விஜய் அவர்கள் இது சம்பந்தமா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத விசாரிக்கணும். ஏன்னா இந்த கேஸ் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. இதை வச்சுதான் தாவேகாவுடைய ஆட்சியுமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சி தரப்புல இருந்து பேசிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சிஎம் விஜய் அவர்கள் போலீஸ் சைடுல இருந்து இந்த கேஸை ரொம்பவே தீவிரமா விசாரிக்கணும். ஏன்னா இது வரைக்குமே இந்த கேஸ் சம்பந்தமா 6 பேரை விசாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கல்லூரி நிர்வாகம் அவங்க சைடுல இருந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 15 பேர் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு லிஸ்ட்டுமே கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாத்தையுமே எவ்வளவு சீக்கிரமா விசாரிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா விசாரிக்கணும். இதுல காமனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த போதைப் பொருளால தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தலைமுறை அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ரவுடித்தனம் பண்றது, இந்த மாதிரி 4 பேரை அடிக்கிறது, இது எல்லாமே கெத்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ள இருக்கு. சோ அது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. ஏன்னா அது இப்போதைக்கு நல்லா இருக்கும். உங்களை யாராவது மச்சான் நீ மாஸ் காட்டடா அப்படி இப்படின்னு உங்களுக்கு சொல்லும் போது அது ஒரு மாதிரி கெத்தா இருந்தாலும் அதனால உங்களோட லைஃப் ரொம்பவே ஸ்பாயில் ஆயிரும். சோ எந்த ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலும் அதை யோசிச்சு பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களை நம்பி உங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க ஏதோ ஒரு தவறுதலா ஒரு முடிவு எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க இறந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட குடும்பத்தை யார் பாத்துப்பா? உங்களை நினைச்சு உங்க குடும்பம் தான் கடைசி வரைக்குமே அழுதுகிட்டு இருக்க போறாங்க. இப்ப பாருங்க, அமுதனோட அம்மா எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் சைடுல இருந்து என் பிள்ளைய திரும்ப கொடுங்க அப்படின்னு சொன்னா யாராலையாவது திரும்பி கொடுக்க முடியுமா? இந்த மாதிரியான விஷயங்கள் திமுகவுடைய ஆட்சியிலயா இருக்கட்டும் இல்ல தாவேகாவுடைய ஆட்சியிலயா இருக்கட்டும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம இருக்கிறத அதாவது ஃபுல்லா எதுவுமே நம்மளால தடுக்க முடியாது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது அதுக்கான ஆக்ஷன் அப்படிங்கறத எவ்வளவு சீக்கிரமா எடுக்க முடியுமோ அது எடுக்கலாம்ல. அதை நம்ம சிஎம் விஜய் அவர்கள் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம சிஎம் விஜய் அவர்கள் இன்னொரு பக்கம் என்ன இருக்கு
அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த முதலீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த முதலீடு நடக்கிற இடத்துல வந்து எந்த ஒரு மீடியாவுமே வந்து அலௌட் இல்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து அவரோட டி-ஷர்ட்ல வந்து வி சிம்பிள் அப்படிங்கிறது இருக்கு. சோ இது வந்து வெற்றிக்கான ஒரு அறிகுறி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தாவேகா சைடுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து திரும்புற பக்கம் பூரா வெற்றி, ஆனா இன்னொருத்தருக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டாலே வந்து வைத்தறிச்சலா இருக்கு, அவர் வந்து வீட்டுல வந்து ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போட்டு நம்ம அப்பா ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு பங்கமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நல்லா தான் இருக்கு. ஆனா நாட்டுல நடக்கிற இந்த மாதிரியான பல கொடுமைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுக்கான ஆக்ஷனையும் அது சம்பந்தமா நீங்க வந்துட்டு பேசுனீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். அதிமுக சைடுல பார்த்தோம்னா இப்போ முக்கியமா ஒருத்தவங்க வந்து நான் வந்து உங்க கட்சியை விட்டு விலகுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருநங்கை அப்சரா. இவங்க வந்து ரொம்ப நாளா வந்து அதிமுகவுல இருந்திருக்காங்க. அவங்க சைடுல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு அதிமுக கட்சியில யாரு மேல எந்த ஒரு வெறுப்போ எதுவுமே கிடையாது, அது மட்டும் இல்லாம நான் யாரையுமே வந்து குறை சொல்ல விரும்பல, எனக்கு எந்த ஒரு பொறுப்பும் தரல அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல, அம்மா அவர்கள் இருந்ததுனால இந்த கட்சியை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப மரியாதையாவும் அன்பாவும் எல்லாருமே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு நான் வந்து இந்த கட்சியை விட்டு போனாலும் என்னோட நோக்கம் வந்து மக்களுக்கு வந்து பணியாற்றுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. மேபி இவங்களுமே வந்துட்டு தாவேகாவுல தான் அடுத்து ஜாயின் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து அரசல் புரசலா பேசப்பட்டு இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா அதிமுகவுல இருந்து நிறைய பேர் வந்து தாவேகாவுக்கு போயிட்டு இருக்காங்க. இதனால தாவேகாவுடைய பலம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். தாவேகாவுக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து பிஃபோர் எலெக்ஷனா இருக்கட்டும் இல்ல ஆஃப்டர் எலெக்ஷனா இருக்கட்டும். அந்த மாதிரி தான் இப்போ சீரியல் நடிகை வைஷாலி அவங்க வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியா இருக்கட்டும் இல்ல ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமுமே பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு எங்களுடைய அண்ணா, நான் வந்து அவரோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி டிவிகேவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு முதலா ஒரு கையெழுத்து போட்டதுமே பாத்தீங்கன்னா அந்த 200 யூனிட் அதுக்காக தான். இதுக்கப்புறமா எல்லா மாற்றங்களுமே வந்துரும் அப்படி இப்படின்னு தாவேகாவுக்கும் நம்ம சிஎம் விஜய் அவர்களையுமே வந்துட்டு ரொம்பவே புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தாவேகா வந்து சொன்னது ஒன்னா இருக்கு, அவங்க செய்யறது ஒன்னா இருக்கு. இந்த ஆட்சியில வந்து இபி பில் வந்து தாறுமாறா ஏறி போச்சு, சோ அவங்க சொன்ன எதையுமே செய்யல, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நான் வந்து சும்மாவே ஆடுவேன், இதுல சலங்கையை வேற கட்டி விட்டா என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து சும்மாவே அவங்க வந்து எல்லாரையுமே, அதாவது யாராவது ஏதாவது தாவேகாவை பத்தி சொல்லிட்டா அவங்களோட மொத்த ஹிஸ்டரியுமே வந்து எடுத்துருவாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சீரியல் நடிகை வைஷாலி வந்து நம்ம அப்பா ஸ்டாலின் அவர்களோட எடுத்த ஒரு போட்டோ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இவங்க வந்து தாவேகாவுல இருந்து இப்ப திமுகவுடைய ஊபியா மாறி இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்கள போட்டு இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பங்கமா வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. மக்களே நீங்க சொல்லுங்க, தாவேகாவுடைய ஆட்சியில இபி பில் வந்து அதிகமா கட்டிட்டு இருக்கீங்களா இல்ல போன ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் நீங்க வந்து கட்டிட்டு இருக்கீங்களா? கோவையில அமுதன் அவங்களுக்கு நடந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்க கூடாது அப்படின்னா கவர்மெண்ட் சைடுல இருந்து என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல திரும்பவும் சந்திக்கலாம்.